இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க எந்த டாய் ஷாப்புக்கு போனாலும் அங்க இருக்கிற ஒரு குரங்கு பொம்மையை நீங்க பார்த்துட்டீங்கன்னா தன்னை அறியாமலேயே ஒரு பயம் வந்துருங்க. அந்த அளவு இம்பாக்ட் இந்த படம் பண்ணிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் ஒரு குரங்கு பொம்மையை எடுத்துட்டு ஒரு ஷாப்ல விற்க வருவாருங்க. அங்க இருக்கிற ஷாப் கீப்பர் இந்த குரங்கு பொம்மையை பார்த்துட்டு இவர்கிட்ட என்னமோ பேசிட்டு இருப்பாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த குரங்கு பொம்மை ட்ரம்ஸ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிரும். அதாவது என்னன்னா இந்த குரங்கு பொம்மை அந்த ட்ரம்ஸை வேகமா அடிச்சு ஸ்டாப் பண்ணும்போது இங்க ஒரு கொடூரமான கொலை நடக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி இந்த குரங்கு பொம்மை இப்ப ட்ரம்ஸ் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. பண்ணி முடிச்ச உடனே ஒரு வில்லு அம்பு அப்படியே அந்த ஷாப் கீப்பரை நோக்கி வரும். வந்து அவரோட வயிற்றுல குத்தி அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே நிக்குங்க. நின்று ரிட்டன் அந்த அம்பு ரிட்டன் வரும்போது குடலோட சேர்த்து அவர் எல்லாமே வெளியே வருங்க. அந்த காட்சியெல்லாம் கொடூரத்தோட உச்சிக்கே நம்மளை கொண்டு போயிருங்க. இந்த படத்தோட பேரு தி மங்கி. 2025 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸ்டோரி என்னன்னா இந்த மங்கி பொம்மை 2 ட்வின்ஸ் பிரதர்கிட்ட கிடைக்குதுங்க. அந்த மங்கி பொம்மை எப்பெல்லாம் ட்ரம்ஸ் வாசிக்குதோ இந்த ட்வின்ஸ் பிரதர் சம்பந்தப்பட்டவங்க இறந்து போயிடுறாங்க. இதை நோட் பண்ண அந்த பசங்க தன்னோட எதிரிகள் யாரையாச்சும் கொல்றதுக்காக இந்த பொம்மையை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குரங்கு பொம்மையோட தொல்லை தாங்க முடியாம ஒரு கிணத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு உள்ள தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க வளர்ந்துடுறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மங்கி பொம்மை என்ன ஆச்சு, திரும்ப வந்துச்சா, திரும்ப வந்து எத்தனை பேரை கொன்னுச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதைங்க. இந்த படம் வந்து எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் கிடையாது. YTS.ms அதுல தாங்க இருக்கு. டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த டாய் ஷாப்புக்கும் போகவே மாட்டீங்க. அந்த அளவு இந்த படம் ஒரு பயத்தை உண்டு பண்ணிடும்.